அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹ்ஷர் பெருவெளியில் இறைவனுடைய நீதிமன்றத்திற்கு முன்னால் எத்தனை எத்தனை கேள்விகள் கேட்கப்பட வேண்டி இருக்கிறது, எத்தனை எத்தனை விசாரணைகள் செய்யப்பட வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதரிடத்திலும் எத்தனை எத்தனை கேள்விகள், எத்தனை மனிதர்கள், அத்தனைக்கும் நேரம் எப்படி போதுமானதாக இருக்கும் என்று ஒரு கேள்வி வரும். நேரமும் காலமும் இறைவன் உருவாக்கியவை. அவன் காலம் கடந்தவன், அந்த நாட்களும் காலம் கடந்த நாட்கள். அதனால் காலம் என்பதும் நேரம் என்பதும் நாட்கள் என்பதும் எந்த வகையிலும் நமக்கு தெரியாமல் அந்த கேள்வி கணைகள் விசாரணைகள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை ஞாபகத்திலே இருத்த வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சில கேள்விகளை கேட்பான் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கின்றன. ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. அல்லாஹ் சொல்லுகிறான், நிஅமத்கள் என்னும் அருட்கொடைகளை பற்றி கியாமத்து நாளையிலே மஹ்ஷர் பெருவெளியிலே நிச்சயமாக திட்டமாக கேட்கப்படும். லதுஸ்அலுன்ன, நிச்சயமாக திட்டமாக சந்தேகமின்றி கேட்கப்படும். எதை பற்றி? அவனுடைய நிஅமத்களை பற்றி. நிஅமத்கள் என்றால், அருட்கொடைகள் என்றால், அவன் என்னவெல்லாம் நமக்கு தந்திருக்கிறானோ அத்தனையும் அருட்கொடைகள். நாம் கருவிலே உருவானது முதல் நாம் மண்ணறைக்குள் செல்லுகின்ற வரை அத்தனையும் அவனுடைய அருட்கொடைகள். கருவிலே நமக்கு உயிரை கொடுத்தது முதல், நமக்கு கருவிலே உயிரை கொடுத்தது ஒரு அருட்கொடை. கருவிலே நமக்கு உணவு கொடுத்தது ஒரு அருட்கொடை. கருவிலே நல்ல முறையிலே உயிரோடு நாம் வெளியே வந்தது ஒரு அருட்கொடை. நாம் சுவாசிக்கின்ற காற்று, நாம் அருந்துகின்ற தண்ணீர், அத்தனையும் அருட்கொடை. நாம் உண்ணுகின்ற உணவு, அவை முறையாக செரிப்பது, அவை முறையாக கழிவுகளாக வெளியே வருவது, மலம் கழிப்பது, ஜலம் கழிப்பது, அத்தனையும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அத்துணைகளை பற்றியும் கேள்வி இருக்கிறது. நான் உனக்கு தண்ணீரை தந்தேன் அல்லவா, நான் உனக்கு சுவாசிக்க காற்றை தந்தேன் அல்லவா, உனக்கு உடல் நலத்தை தந்தேன் அல்லவா, நான் உடல் சுகத்தை தந்தேன் அல்லவா, உலகத்திலே இன்பத்தை தந்தேன் அல்லவா. எத்துணை எத்துணை கேள்விகள், அத்தனைக்கும் எப்படி பதில் சொல்லி முடிக்க முடியும்? அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் அதை எண்ணி முடிக்க முடியாது. நிஅமத் என்று சொன்னால் ஒருமை, அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பது பொருள். நஈம் என்று சொன்னால் பன்மை, அருட்கொடைகள் என்பது பொருள். அல்லாஹு தஆலா நீங்கள் அருட்கொடைகளை எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்லவில்லை. ஒரே ஒரு அருட்கொடையை நீங்கள் என்ன நினைத்தாலும் அவைகளை எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் ஒரு அருட்கொடை. உடலிலே மொத்தம் 37 ட்ரில்லியன் செல்கள் இருக்கின்றன. 37க்கு பிறகு 12 சைபர்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். அதுதான் 37 ட்ரில்லியன். மில்லியன் அல்ல, பில்லியன் அல்ல, அது ட்ரில்லியன். ஏறத்தாழ உடம்பிலே ஒவ்வொரு செல்லும் அருட்கொடை என்றால் 37 ட்ரில்லியன் அருட்கொடைகள் சாதாரணமாக நம்முடைய உடலிலே இருக்கிறது. இவைகள் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விற்கு எப்படி பதில் சொல்லி முடிக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களும் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். நபிகளார் கேட்கிறார்கள், எனது அருமை தோழர்களே, சம்பந்தமில்லாத நேரத்தில் சம்பந்தமில்லாத இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? இருவரும் பதில் சொன்னார்கள், பசியை தவிர வேறு என்ன காரணமாக இருக்க முடியும்? இருவருடைய வீட்டிலும் சாப்பிடுவதற்கு உணவில்லை, வெளியே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். நபிகளாரிடத்திலே இருவரும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களும் இந்த நேரத்திலே இப்படி வருவதற்கான வாய்ப்பில்லையே, என்ன காரணம்? நீங்கள் என்ன காரணம் சொன்னீர்களோ அதுதான் என்னுடைய காரணம். வாருங்கள், 3 நபர்களும் ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டிற்கு செல்வோம். சென்றார்கள். அந்த அன்சாரி தோழர் வீட்டிலே இல்லை, அவருடைய மனைவி இருந்தார்கள். எங்கே அந்த அன்சாரி தோழர் என்று கேட்டதற்கு, தண்ணீர் இறைப்பதற்காக சென்றிருக்கிறார் என்றார்கள்.
பக்கத்திலே ஒரு தோட்டம், ஒரு நிழல், அதிலே அமர்ந்து கொள்கிறார்கள். சிறிது நேரத்திலே அன்சாரி சஹாபி வந்தார். தோல் துருத்தியை ஆணியிலே மாட்டி வைத்து விட்டு நபிகளாரையும் தோழர்களையும் பார்த்து விட்டு மகிழ்ச்சி அடைந்தவராக, என்னை சந்திக்க வந்த ஒரு மனிதரை போன்று உலகத்திலே யாரும் யாரையும் சந்திக்க வந்திருக்க மாட்டார்கள், அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காலமாக ஒரு நேரமாக எனக்கு இருக்கிறது என்றார். வேகமாக சென்று பேரி தன் கொலையை அப்படியே பறித்து கொண்டு வந்து நபிகளாரின் முன் வைத்தார். நபிகளார் கேட்டார்கள், பழமாக பறித்து கொண்டு வந்திருக்கலாமே. பதில் சொன்னார், யா ரசூலல்லாஹ், சிலருக்கு காய் பிடிக்கும், சிலருக்கு செங்காய் பிடிக்கும், சிலருக்கு பழம் பிடிக்கும், எது பிடிக்குமோ அதை சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று கொலையோடு பறித்து வந்தேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு கத்தியை எடுத்துக்கொண்டார் ஆட்டை அறுக்க. நபிகளார் சொன்னார்கள், பால் தரும் ஆட்டை அறுக்க வேண்டாம் என்பதாக. ஆட்டை அறுத்து சமைத்து நபிகளாருக்கு கொண்டு வந்து உணவு வைத்து அனைவரும் சேர்ந்து உண்டதற்கு பிறகு நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ் கியாமத்து நாளையிலே எதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்பானோ, எந்த நிஅமத்துகளை பற்றியெல்லாம் கேள்வி கேட்பானோ, அந்த நிஅமத்திலே உள்ளதுதான் இந்த நிழலும், குளிர்ச்சியான நிழலும், குளிர்ச்சியான தண்ணீரும், குளிர்ச்சியான ரொட்டியும், குளிர்ச்சியான பேரித்தம் படகும் அந்த நிஅமத்திலே உள்ளதுதான். கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இவர்கள் அதிகபட்சமாக உண்ணவில்லை, பசிக்கு உணவில்லை, பசிக்கு வீட்டிலே உணவில்லை, பசிக்காக உணவுக்காக வந்தவர்கள், பசிக்காக சாப்பிட்டவர்கள், மேல் மிச்சமாக அல்ல, பசிக்காக தண்ணீர் இருந்தியவர்கள், வெயிலுக்காக ஒதுங்கியவர்கள். அந்த வெயிலுடைய நிழலும் அந்த உணவும் அந்த தண்ணீரும் கியாமத்து நாளையிலே கேள்வியாக கேட்கப்படும் என்று நபிகளார் சொன்னார்கள் என்றால், உலகத்திலே எதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அவைகளுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்லி முடிக்க முடியும்? அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லுவதென்றால் என்ன செய்வது? இவைகள் அத்தனைக்கும் நன்றி சொல்ல வேண்டும். ரப்பி அவுஸினி, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வான். ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய, என்னின் மீது பேர் உபகாரம் செய்தாயே, அந்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கி வைப்பாயாக என்று சுலைமான் நபி துஆ செய்திருப்பார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது ஷாக்கிரன் லி அன்அமி, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக அவர் இருந்தார் என்பதாக குறிப்பிடுகிறான். அப்படியானால் அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமானால் உலகத்திலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அத்துணை நிஅமத்துகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் மட்டுமே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டுமே அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனாலும் எத்தனை நிஅமத்துகளுக்கு உலகத்திலே நாம் எத்தனை நன்றி சொல்லிவிட முடியும்? அல்லாஹ்வுடைய அருட்கொடை இருந்தால் மட்டுமே அவனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி சொர்க்கத்திலே நுழைந்து விட முடியும். கேள்விகள் விசாரணைகள் தொடரும். இன்றைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவிற்கு நாம் சென்று விடுவோம். யா ஹக்கம், யா ஹக்கம், விசாரணை செய்பவனே, விசாரணை செய்பவனே, யா ஹக்கம், யா அத்ல், நீதமானவனே, நீதம் செலுத்துபவனே, யா ஹக்கம், விசாரிப்பவனே, யா அத்ல், நீதம் செலுத்துபவனே. யா ஹக்கம் யா அத்ல் என்பது இன்றைய அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் ஆகும். இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். இன்றைய திக்ராகிறது நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக எந்த வார்த்தைகளை அதிகமாக சொல்ல வேண்டுமோ அந்த வார்த்தைகள் தான் இன்றைய திக்ராகவும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கியாமத் நாளையிலே முதலாக அழைக்கப்படுபவர்கள் நல்ல நிலையிலும் துன்பமான நிலையிலும், மகிழ்ச்சியான நிலையிலும் துன்பமான நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி வந்தவர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். பெரிதொரு ஹதீஸிலே திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற வார்த்தை மீசான் தராசை நன்மைகளால் நிரப்பிவிடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். எனவே நாளை முழுவதும் சொல்லிக்கொண்டே இருங்கள் அல்ஹம்துலில்லாஹ். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.